கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் லேப்டாப் வழங்கப்பட்டு வருகிறது. மடிக்கணினிகளை பெற்றுக்கொண்ட மாணவ மாணவிகள் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் 1873 மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சியை சபாநாயகர் அப்பாவு தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப், மேயர் ராமகிருஷ்ணன், துணை மேயர் ராஜு உள்பட பலரும் கலந்து கொண்டனர். கவர்மெண்ட் லான்ச் பண்ண இந்த சிஎம் ஸ்கீம்ஸ்லேருந்து நிறைய ஃபண்டும் ப்ளஸ் லேப்டாப் ஸ்கீம்னால எங்களுக்கு நிறைய பெனிஃபிட் நடக்கிறதுனால ஐ எம் வெரி வெரி கிளாட் டு தேங்க் ஃபார் த சிஎம் ஃபார் கிவிங் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆல் த கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். எங்களுக்கு இந்த மாதிரியான புதுமை பெண் திட்டம், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி லேப்டாப் ஸ்கீம்ஸ்னால கவர்மெண்ட் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்காகவும் கவர்மெண்ட் ஸ்கூல் காலேஜில் படிக்கிறவங்க எல்லாத்துக்காகவுமே ஒரு நல்ல பெனிஃபிஷரியாக இருக்கிறதுனால ஐ எம் வெரி very thankful for the CM government. Thanks. ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து தான் பிறந்து வந்திருக்கேன். எங்களுக்கு ஒரு லேப்டாப் வாங்கணும்ங்கிறதுலே அது ரொம்ப கஷ்டமானது. சிஎம் வந்து எங்களுக்கு லேப்டாப் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறதுனால எங்களுக்கு எஜுகேஷனுக்கு மேற்படிப்பு பிஜி படிக்கணும், எனக்கு ரிசர்ச்குள்ளே போகணுன்னு ரொம்ப ஆசை. எனக்கு இந்த லேப்டாப் கொடுக்கறனால ரொம்ப யூஸ்ஃபுல். சிஎம் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ. சேலம் மாவட்டத்தில் 5609 மாணவ மாணவிகளில் முதல் கட்டமாக 1965 பேருக்கு மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. ஆட்சியர் பிருந்தாதேவி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜேந்திரன், SR சிவலிங்கம் MP ஆகியோர் கலந்து கொண்டு மடிக்கணினிகளை வழங்கினர். மடிக்கணினி வாங்குவது தங்களுக்கு மிகவும் சிரமம், தற்போது வழங்கப்பட்டுள்ளது மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக மலைவாழ் மாணவிகள் தெரிவித்துள்ளனர். இப்போ லேப்டாப் கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏஐலாம் இருக்குது, இதை வச்சு நாங்கள் ஏதாவது புதுசாக கற்றுக்கிறது, ஆன்லைன் கிளாஸஸ்ஸு இந்த மாதிரி எதுக்காவது எங்கள் இது யூஸ் பண்ணுவோம். நான் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இது வந்து வெளியே வாங்குறதா இருந்தால் எனக்கு ஒரு 15,000 30,000 செலவாயிருக்கும். கவர்மெண்ட்னால எனக்கு அந்த 15,000 30,000 வந்து கம்மியாயிருக்கு. இப்போ இருக்க சூழ்நிலைக்கு எங்கள் வீட்டிலேருந்து இது வாங்க முடியாது. இப்போ கவர்மெண்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்களோட ப்ராஜெக்ட்டு, எங்கள் ஆன்லைன் கிளாஸஸ், ஏதாவது கோர்ஸ் பண்ணுறது, எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப தேங்க்யூ. ஒரு லேப்டாப் வாங்கணுங்கிற கனவு 12th இருந்தே இருக்குது. அது இப்போ நிறைவேற்றின ஸ்டாலின் ஐயாவுக்கு நன்றி. தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன், தேர்ட் இயர் முடிக்க போகிறேன். இப்போ எனக்கு ஒரு ஜாப் தேவைப்படுது. அந்த ஜாப்புக்கு வந்து இப்போ நான் லேப்டாப் இருக்கிறனால இன்டர்வியூ வந்து என்னால் லேப்டாப் மூலமாகவே அட்டன் பண்ணிக்க முடியும். அதேமாரி வீட்டில் ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து ஆன்லைன் கோர்ஸ் ஏதாவது என்னால் படித்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டை பண்ணிக்க முடியும். அதேமாரி இப்போ என் தம்பி 12th படிக்கிறான். 12th வந்து அவனுக்கு ஆன்லைன் கிளாஸ் வந்து என்னோடய லேப்டாப் மூலமாகவே இது பண்ண முடியும். இந்த லேப்டாப் இப்போ எனக்கு கொடுக்கறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்காக அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். மலைவாழ் மக்கள்கிட்ட படிப்புங்கிறதையே கொஞ்சம் குறைச்சிட்டு வராங்க. இது வந்து எல்லாமே வந்து மக்களை வந்து படிக்க வைக்கிறதுக்காக, மக்களை ஊக்கப்படுத்துறதுக்காக முதலமைச்சர் கொடுக்குற மடிக்கணினி திட்டம் மூலமாக பசங்களை இன்னும் மேற்கொண்டு சேருவாங்க, படிக்க வருவாங்க. அங்கே மலைவாழ் மக்கள் வந்து படிப்பையே கொஞ்சம் கஷ்டப்படுத்தி தான் படிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கான கவர்மெண்ட் திட்டங்கள் மூலமாக எல்லாருமே வந்து படிக்க வராங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த திட்டம் கிடைக்குது, எங்களுக்கும் கிடைச்சிருக்கு. இது மடிக்கணினி கொடுத்த முதலமைச்சருக்கு நன்றி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதல் கட்டமாக 2227 மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினிகளை ஆட்சியர் அழகுமீனா, மேயர் மகேஷ் உள்ளிட்டோர் வழங்கினர். மடிக்கணினி வழங்குவதால் மாணவ மாணவிகளின் கல்வித்தரம் உயரும், பொருளாதாரத்தில் உயர்நிலையை அடைய முடியும் என மாணவிகள் நம்பிக்கை தெரிவித்தனர். காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார், துணை மேயர் மேரி பிரின்சி லதா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு தான். ஸோ வந்துட்டு எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு வந்து லேப்டாப் டிஸ்ட்ரிபியூட் பண்றது எங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இப்போ நாங்க வந்து இன்டர்ன்ஷிப் இல்லைன்னா ப்ராஜெக்ட் பீரியட்ல இருக்கோம். இந்த டைம்ல எங்களுக்கு வந்து கிடைக்கிறது வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் எஜுகேஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க வந்து சாஃப்ட்வேர்ஸ் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி நாங்க அதில் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு எங்களுக்கு லேப்டாப் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் வந்துட்டு இது வந்து எங்களுக்கு ஃபினான்ஷியலா இது வந்து ஃபினான்ஷியல் பர்டனையும் இது வந்து கம்மி பண்ணுது. அண்ட் வந்து இந்த ஸ்கீம் அரேஞ்ச் பண்ண தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் வந்து நம்மளோட சிஎம் சாருக்கு வந்து எங்களோட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாக நாங்க வந்து நன்றி சொல்லிக்கிறோம். ரொம்ப நன்றி. இந்த லேப்டாப் வந்து கொடுக்கறதுனால எங்களுக்கு வந்து ஃபைனல் இயருக்கு வந்து ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது வந்து எந்த வகையிலன்னு பார்த்தோம்னா, நாங்க ஃபைனல் இயர்ல வந்து ப்ராஜெக்ட் பண்றோம், அதுவும் இல்லாம இன்டர்ன்ஷிப் பண்றோம். ஸோ வந்து இது எங்களுக்கு ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு பினான்சியல் சப்போர்ட்டாகவும் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கு. இந்த லேப்டாப்ல வந்து ஏஐ கனெக்ஷன் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்து எங்களுக்கு இருக்கு. திருப்பத்தூர் மாவட்டம் கரியம்பட்டி பகுதியில் உள்ள அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் கல்லூரி மாணவர்களுக்கு
மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவராஜ், நல்லதம்பி ஆகியோர் கலந்து கொண்டு 403 கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினியை வழங்கினர். பின்னர் கலைக்கல்லூரி மாணவர்களின் நலன் கருதி கல்லூரி வளாகத்தில் மகளிர் குழு சார்பில் சிறுதானிய உணவகத்தை ஆட்சியர் மற்றும் எம்எல்ஏக்கள் தொடங்கி வைத்து மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய சிறுதானிய உணவுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர்.